வாழைப்பிள்ளை வாழைப்பிள்ளைன்னு 2 வகை இருக்கு. ஒண்ணு பூவே வாழை, ஒண்ணு ரஸ்தாளி. மாங்கனிக்கும் தேன்கதளி பங்கனிக்கும் மேலினிக்கும் நற்கனியை கண்டே. மேலே போன கனி பூமிக்கு மீண்டும் திரும்பவில்லை. மேலே போன மானிடன் உயிர் மட்டும் எப்படி பூமிக்கு திரும்பும்? இதை மானிடன் உணர்ந்தானா? மாணவர்களே, பாடத்தை கேளுங்கள். அருந்து மல்லட காலிட வருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்ட போது எண்ணிருமோம் என்று வெம்மும். மருந்தும் உண்டுகொள் ஆண்கண்ட நோய்கன்று மயங்கும். இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலால். எப்பயுமே பீதியாவே இருக்கான். அவன் யாரா ஒருத்தன் கங்காரு மாதிரி தவி தவி வந்துகிட்டு இருக்கான்? ஆமாப்பா, எங்க பார்த்த மாதிரியா இருக்கு. எங்க பார்த்தா? சும்மா சும்மா 6 மணிக்கு. நீ முத்துக்கால தானே? ஆமா ஆமா. நீ வாசு தானே? ஆமா. நீ செல்ல பாட்டி தானே? ஆமா. நீ குருசாமி தானே? குருசாமி. ஆமா குருசாமி. ஆமா. நீ யாரு? என்ன தெரியுதாடா? உன்னை தெரியலையே. என்ன தெரியலையா? அட பாவிகளா, நான் தானடா உங்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் வாத்தியாரு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறல. டியூஷன் வர்றேன்னு சொல்லி 4 நாள் தானடா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. என் பொட்டாட்டிய கடப்படா, என் பொட்டாட்டிய கடா. இப்ப போன தமிழ் வாத்தியா பொண்டாட்டி தானே நீங்க? அப்பா வணக்கம்மா. என்ன வாத்தியாருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? ஆமாண்டா, பைத்தியம் தான் புடிச்சு போச்சு. டியூஷன் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் தானடா வீட்டுக்கு வந்தீங்க. அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டதுல அவர் யோசனை பண்ணி அவர் பைத்தியமே புடிச்சிருச்சுடா. ராத்திரில எழுந்திருச்சு உட்காந்துக்கிட்டு எங்க என் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேக்குறாருடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடா. அவர் கையால உங்களுக்கு சாவு. ஜாக்கிரதை. என்னங்க என்னங்க? அவங்க கையால நமக்கு சாவாடா. ஒரு 5 நாளைக்கு காலேஜுக்கே வரவேணாம். இல்லங்க, என்ன இது மிச்சம்? இது யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு. பிச்சைக்கார யாரும் வரல, ஐயா தான் வந்திருக்காரு. ஐயா வந்திருக்காரு. அப்ப கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். இந்த சாப்பாட்டை உண்மையை கொடுங்க, இதை சாப்பிட்டோட உங்க கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படிங்கிற ஐயா உண்மையை குடுடி. ஐயாவுக்கே மிச்சம் மிச்சம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். தோ வந்துட்டேன். அப்பா அண்ணே, ஆயுதப்பம் இல்லாத பிள்ளைனே நம்ம தங்கச்சி. ஆமா, எப்படியோ மாடு கண்ட வித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பீஸ கட்டிட்டோன்னே. நம்ம தங்கச்சி நல்லா படிக்கணும்னே. எல்லாமே நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதம் தானே. தம்பி, நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி. அதுக்கு அம்மா அப்பாவே நம்ம தான். அது படிச்சு பெரிய ஆளாக நம்ம லட்சியம். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடு, நேரத்துல ஊருக்கு போலாம். சரிண்ணே. அண்ணே, கையை கழுவி சாப்பிடு. அண்ணே பசிக்குதுடா, சாப்பிட்டு ஊருக்கு போலாம். அண்ணே, கை கழுவு ஒரு செகண்ட் தான் ஆகும். அது வரைக்கும் தாங்க மாட்டேன். கையை கழுவுனே. சே, இவன் ஒருத்தர் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, அந்த கை கொடு. தம்பி, எங்கடா இங்க கேடிய காணோம்? இங்கதானே வச்சேன். தம்பி கீழே பாரு, அந்த பக்கம் பாரு. எங்கடா போயிருக்கோம்? அதுக்குள்ள கண்டுபிடிக்கிறோமா போச்சு. என்னன்னே ஒரே மாயமா இருக்கு. அதான் எனக்கு கை கழுவாமே சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. நான் சொன்னா கேட்டாதானே? வர கோபத்துக்கு நீ சொன்னதை கேட்டுக்கலானே. ஒண்ணு அடிக்கானே, நான் என்னென்ன பண்ணுவேன்? அங்க பாரு, நம்ம சாப்பாடு அவன் சாப்பிடறாங்கடா. யாரா அவங்க? யாரா நீங்க? சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுங்க. கடிச்சுலாம் போல இருக்கு. சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு தம்பி, கொஞ்ச நேரத்துல கொரோனா பிறந்து போல இருக்கு. போல இருக்கு. குரங்கு போயில பாக்குறேன். ஒரு நாள் கை கழுவாம சாப்பிட்டா என்னடா? என்ன பாத்து நம்ம பரம்பரை என்னைக்கு கை கழுவி சாப்பிட்டுருக்கோம்? உன் பேச்ச கேட்டு பத்தியான ஊருக்கு போக சரியா ராவு காலத்தை பிறந்தவன. போமாடா. போலாம்பா, வாங்க வாங்க. மெல்ல மெல்ல. விடாத விடாத விடாத. சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் மாடி. சூப்பர் சில்ல பெருசா ப்ளோ பண்ணி ஆளு கொண்டு வீட்டுல வச்சுக்க வேண்டியதா? ஏண்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. கண்ணா வரல உனக்கு.
இதெல்லாம் ஒரு வேலையா? ஏண்டா படிச்சோமா வேலைக்கு போனோமா 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி காலேஜ்குள்ள வந்து பொண்ணுங்களை எல்லாம் கலட்ட பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வாடி, இதுங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுங்கெல்லாம் தேரவே தேராது. இல்ல போடி. டேய் இனிமேல் இவங்க எல்லாம் போட்டோ எடுக்க கூடாதா? ஒவ்வொருத்தியா கடத்திட்டு போய் ஆளுக்கு 2 புள்ளைய பத்தி கையில கொடுத்துற வேண்டியதா? அப்பதான் சரியா வரும். இத போய் என்ன போட்டாட்டீங்க? நீதானே சொன்ன. நான் தான் சொன்னேன். அண்ணே அங்க நிறைய பிகருக்கு வருது. வருதா 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 வருதா. ஓடியா ஓடியா. அண்ணே இது எதுக்குனே சிரிச்சு அழகா இருக்கு. இதா? ஆமாண்ணே. குட்டி ஸ்டில் ப்ளீஸ். சரிமா? அடாடா என்ன அழகா இருக்கா பாரியா. எதுக்கு ராஜா என்ன போட்டோ எடுத்த? இவன் தான் ஆசைப்பட்டான்ல இவனை கட்டி வைக்கிறதுக்கா? எருமை எருமை. எனக்கு அந்த ஜோலி எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. 4 வயசுல ஆம்பளை பையன் இருக்கான். இல்லையா? ஒண்ணுங்க மரியாதையா போட்டோ நாளைக்கு என் புருஷன் கிட்ட கொடுத்துரு. இல்ல நோட் எடுத்துட்டு வர மாட்டேன். விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 3 பேர் முடியும் பிச்சு எடுத்துருவேன். கொலை பண்ணவும் டைம் மாட்டேன். வாடி போலாம். ஏடுபட்ட பயலுங்க. உள்ள இருக்காமடா 2 புள்ளி மேசா போச்சுறானால யாருக்கிட்ட தெரியும் இமிட்டு காட்டி இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்குன்னு. அட விடுங்கண்ணே, அடுத்த வேலையை பாப்போம். அண்ணே அங்க ஒரு பிகர் வருது. வா வா. அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? டேய் வேதனோட இருக்கடா மூதேவி. ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல, கோவத்தை கிளப்புறேன். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டர் போட்டு சித்த பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோட்டவங்க பெயிண்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 பேர் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டு போய் ஆத்தா பண்ண பாத்துறாத. டேய் அப்படிலாம் ஆத்தா பண்ண போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் மானஸ்தேன். சரி இப்ப என்னடா பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம். கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க சொல்லு சொல்லு சொல்லு. டேய் சூப்பர் பேட்ரா. டேய் வாசி நீ எங்கேயோ போய்டா. சரி மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல? வாங்கடா ஏதா இருந்தாலும் நாம வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ் ஓங்குக. 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 இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மாணவர் சமுதாயம், ஓங்குக. மாணவர் ஒற்றுமை. ஓங்குக. வரேன் அப்படியே போய் நிப்பாட்டுங்கடா. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. நோட்டெல்லாம் உண்டியல போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னா மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். போடுங்க போடுங்க. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காலேஜுக்கு விடுமுறை. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. போலீஸ் சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு காலேஜுக்கு விடுமுறை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு காலேஜுக்கு விடுமுறை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு காலேஜுக்கு விடுமுறை. இந்த படம் போதுமா? ஏய் இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? என்னடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் என்ன சார்? ஸ்டூடெண்ட் தான். ஆமா தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார். அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான். ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன, பிறக்காம போன என்ன? இவன் என்ன பெரிய ஜனாதிபதி சார்? இவன் இந்த தட சட்ட பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவனை உள்ள தள்ளுங்க. கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. சார் வேணா, எங்க மேல கை வச்சுக்கங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா சார் வேணா சார். ஏன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறீங்க? வேணா சொன்னா கேளுங்க. என்ன வேணா வேணாங்கற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு அது சொன்னேன். இல்ல, கை நீட்டப்படாதுல்ல. ஏய் படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நன்றி கேட்டவன் நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா பையன் என்னை அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல பிள்ளை. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போகுமே தவிர உட்காந்தாலும் அந்த காலேஜ் காமெடி சொல்லலாம் உட்காந்து சாவேன். நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்னை யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாளமா மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாங்க, அங்க குத்தப்படாது. அடிங்க. பச்சை விளக்கு, பச்சை விளக்கு,
அண்ணன் குருசாமி எங்க தங்க ராஜா அண்ணன் குருசாமி உலகம் சுற்றி வாலிபன் அண்ணன் குருசாமி பரகோட்டை அண்ணன் குருசாமி ஊருக்கு உழைப்பவன் அண்ணன் டார்லிங் ஜோதிகா, டார்லிங் ஸ்னேகா, டார்லிங் ஐஸ்வர்யா, இன்னைக்கு தான் கண்ணை திறந்து பார்க்க போறீங்களோ? எத்தனை நாளைக்கு நானே சமைச்சு நானே சாப்பிட்டு நானே குப்பை கொட்டுறது? எனக்குன்னு வாய்க்கு ருசியா சமைச்சு போட ஒரு பொண்ணு வரமாட்டாளா? அட்லீஸ்ட் ஜோதிகா ரேஞ்சில, பேரிக்கா ரேஞ்சில கூட எவனும் வரமாட்டான். காலை முழுக்க நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டு நீயே புலம்பி சாக வேண்டியதுதான். சரிடா, நானே சமைக்கிறேன், நானே சாப்பிடுறேன், நானே புலம்புறேன். ஆனா உனக்கு 2 நாளைக்கு சோறு கிடையாது, புலம்பிக்கிட்டே இரு. தம்பி சாப்பாடு ரெடியா? ரெடிமா? இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன பண்ணு? சிம்ரன் நமக, ஸ்னேகா நமக, ஜோதிகா தெரியலையே. நமக, லைலா நமக, கவனிக்கிறேன். ஐஸ்வர்யா நமக. நீயா அம்மாவோன்னு பயந்துட்டேன். என்ன அது? சாமி படம். இதுவா சாமி படம்? அண்ணாமலையாரே திறந்தடி செய்வேன். ஆடா பாவி, சாமி படத்துக்கு பின்னாடி சினிமா நடிகை போட்டோ ஒட்டி வச்சு பாக்குறியே. அப்பா வயசுல இப்படி தப்பான வேலை செய்யறே, இது உனக்கு தப்பா தெரியல? என்னடா பண்றது? எனக்கு காலகாலத்துல கல்யாணம் இருந்தா இந்த தப்பெல்லாம் நடந்திருக்காது. ஆனா கல்யாணம் நடக்கலையே. இப்போ ஒண்ணு மோசம் போல. ஒரு பொண்ணை காமிச்சு அவ கழுத்து தாலி கட்டின்னு சொல்லு, நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன். ஒரு சிம்ரன் ரேஞ்சிலோ இல்ல ஐஸ்வர்யா ராயோ, லக்மா ரேஞ்சில் ஒரு பொண்ணு பாரு, நான் தாலி கட்ட தயாரா. ஆடா பாவி, என்ன மாமா ஆகிட்டே. நான் இந்த வீட்டு தோட்டக்காரன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன், நான் குலவரல மாறிடுவேன். நண்பனுக்கா இது கூட செய்யக்கூடாதா? கொலையா? இல்ல மாமா வேணாம். இதோ அம்மா வராங்க, அவங்க கிட்டே சொல்றேன். அம்மா எப்படி நம்புறா? ஒரு 1/2 லிட்டர் அடி. உன் வாழ்க்கையில 1 லிட்டர் அடிக்க மாட்டியா? ஏண்டா நான் சாராயம் அடிக்க முதவி பெட்ரோல் தானே அடிக்கேன். ஆடுறா பாருப்பா, டேங்க் ஃபுல் பண்ணு. ஒரு நிமிஷம். விட மாட்டேன். பொம்பளை கண்டது உணர்ச்சி வசப்பட்டு ஓட பாக்குறீங்களா? விடவே மாட்டேன். டேய் மரியாதையா குழாயை இங்க சொருவு, இல்ல அதே குழாயை வாயை சொருவி நெருப்பு வச்சிருவேன். போடுறா. என்னைக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து எங்க பழப்பும் நாரி போச்சு. இங்க போட வேண்டியது அங்க ஏத்த வேண்டியது, இங்க பெட்ரோல் போட வேண்டியது பிளஸ் ஏத்த வேண்டியது. போடுறா. ஏன் என் மேல எரிஞ்சு விழுற? உங்க மேல விழுகாம வேற யார் மேல விழுக சொல்ற? என்னைக்கு நீங்க இந்த வேலைக்கு வந்தீங்களோ அன்னையில இருந்து எல்லாரும் உங்க ஆட்டோவிலே ஏறிக்கிட்டு இருக்கான். எங்க தலை எழுத்து. காசு 100 ரூபாய் சில்லறை வச்சிருக்கேன். இருக்கு, கொடு. அப்ப நான் வரட்டுமா? இல்ல பெட்ரோல் காசு எவ்வளவு? 10 ரூபா. வரட்டுமா? நான் கொடுத்த 100 ரூபா. அதான் சில்லறை கொடுத்துட்டியே. பெட்ரோல் காசு அதான் கொடுத்தானே. நான் கொடுத்த 100 ரூபா. அதான் சில்லறை கொடுத்துட்டியே. பெட்ரோல் காசு அதான் கொடுத்துட்டே. ஐயோ ஐயோ ஐயோ, கொடுப்பா. பெட்ரோல் காசே வேணாம். சரி இல்ல நாய பொம்பளைக்கு பெட்ரோல் அப்பலா, பெரிய அப்பலா, சின்ன அப்பலா. பாலு பாப்பா பாப்பா தினம் என்ன பார்த்து வாய் வாயின்னு ஆறு அடிக்கிறதோட இந்த அப்பளத்தை வாங்கி ருசி பார்க்கலாம்ல? பாத்துறேன். கையில காசு வாயில அப்பளம். யார் இவ? காலையில இருந்து 1 ரூபாய் கூட போனியாங்களே. இந்த லட்சணத்துல உங்க அப்பளத்தை வாங்கி நாங்க வாயில வைக்கணுமோ? மூஞ்சி மோர்கட்ட பாரு. மூஞ்சி அவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னேன். எடு எடு. நீ அம்மா வாங்குறேன்னு சொல்லி நான் கூட எடுத்துக்கிறேன். எடு எடு. அட எடுடா. அப்பா யாட்டோ தப்பிச்சது. நான் தெரியாம தான் கேக்குறேன். மேல அப்பளத்தை வச்சு கீழே பாம்பு வச்சிருக்கியா? யோ, என் பழத்தை கெடுத்துறாதியா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? பாலு பாலு அப்பளம் வாங்கி போனி பண்ணு பாலு. சரி சரி சாமியில் கூட பாக்கலாம். அப்பளம் சிறுசா இருக்கு. சூடு பட்டா உப்பிடும். ஏற்கனவே என்ன விட ராக்கெட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் இதை பொறிக்கிறதுக்கு அதை விட வாங்குவாங்களாக்கும். இந்த அப்பளத்திற்கு எண்ணெய் தேவையில்லை, கேஸ் தேவையில்லை. சூடு பட்டாலே உப்பிவிடும். அவ்வளவு பேசலாம். பின்ன என்ன நினைச்ச? நெருப்பட்டி இருக்கா? இருக்க. ஒரு குச்சி தானே இருக்கு. அது போதும். கொளுத்தி அப்பளத்துல காட்டு, நீ அசந்துருவ. இந்த கூட மேல ஆன. ஐயோ எவ்வளவு பெருசாகுது. தொடாத, நொறுங்கிடும். புட்டு வாயில போட்டினா தானா கரைஞ்சு உள்ள போயிடும். கபி கபி மேரா திலுமே கயாலு. என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறா? அப்பல என் வாழ்க்கை விலைக்கு வச்சவனே அப்படி வேலைக்கு நெல்லு.
என்னை ஆசீர்வாதம் பண்ணப்பா. என்ன மாமா இது? நீங்க எந்திரிங்க முதல்ல. என்னது? என்ன மாப்பிள 20 வருஷமா நான் இழந்த சொர்க்கத்துல மீட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாதமா நிக்கிறீங்க. நான் இந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தேன். என்ன மாப்பிள இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஓ அதுவா? கபி கபி மேரா தில்லுமே கபி கபி மேரா தில்லுமே. ஏய் தாடி, என்ன கபி என்ன கபி? மேரா தில். வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகிரலாம். ஏய் பேச்சுலர் பொறாம கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாம? அட கோப்பா. கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஐயோ இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா. நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க போப்புன்னு ஆறி போயிடும். அந்த மூலையில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ என்ன கர்டன்ஸ் இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. பிளைனா பிரவுன்ல மாத்திடுங்க. ஓகே. ஐயோ என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல். இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தொங்குறியா? என் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? என்னது போட்டோஸ்? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடில இருப்பாங்கல்ல? இல்ல இது வேற சொந்தம். கொடுங்க பாக்கலாம். இல்ல இல்ல இது வேற ஜாதி. சேட்டை விட்டு ஸ்டேட், ஸ்டேட்டை விட்டு சேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு. ஏய் நிறுத்துக்கடா. இது எங்கடா எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. ஐயோ கொள்ளடிக்கிறாங்க, வீட்டை கொள்ளடிக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ சொன்ன கரியா சோர் சோர். ஐயோ வீட்டுல இருக்கிற சாமானெல்லாம் லாட்ல எடுத்துட்டு போறாங்களே. சாரி சாரி சொல்லாதீங்க. இன்னும் 1 ஹவர் கரெக்ட் பண்ணி கொடுக்குறியா? சாரி. ஐயோ குடும்பத்தோட வந்து கொள்ளடிக்கிறாங்க. பட்டா பகல நம்ம வீட்டுல வந்து கொள்ளடிக்க பாக்குறேன். என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அனுப்பலன்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். போய் சொல்லுது குறுக்கா சொன்ன ஆத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கை வச்சு வர கை வச்சு போறாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா? போடா அம்மா. இவன் பக்கத்து வீட்டு குறுக்காமா. இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவனு 2 பேருமே லூசுக்குமா. மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க, கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. பாத்திக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன். 45 lakhs நான் கூட முடிச்சிருமாமா. 5 லட்சம் 10 லட்சம் மேல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும். பிசினஸ் ரெண்டு தனியா பேசுறீங்களா? சாரி மாப்ள. தனி காட்டுறோம். அந்த கான்ட்ராக்டர் கலிபோர்னியா ஃபைல் அத நான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒர்த் என்ன தெரியுமா உனக்கு? 1 கோடிங்க. யோ 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபா. ஆளா ஐயா அதை விடுங்க மாமா. ஐயா இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா கொடுத்துக்கலாம்ல? இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குர்தாஸ் மேனன் பேசியிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெயிட்ஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக்? तुम
பதவி ஓகே ஓகே ஐ வில் திங்க். என்ன அடுத்த வாரம் அவன் பதவியை போயிருன்னு சொல்றான். இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது? எப்பா சாமி போதும்டா ஓட்டது. ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி. அங்க பாரு 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோழி பார்த்தா. ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேர்த்து ஒரு அப்பு ரைட் அவுட். அட அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்கலாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? மாப்பிள என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம பஸ்ஸ புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா